Hi friends, welcome to RVaudios. இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா 5.1 பவர் ஆம்ப் போர்டு பற்றி பார்க்க போகிறோம். இது என்ன டைப்னா STK டைப்பு. STK4191 போட்டது வந்து சப்புக்கும் 5 சேனலுக்கு வந்து 20550, அதாவது 2050 ஐசி போட்ட போர்டு இது. இது லைக்கா பவருடைய கம்பெனியுடைய போர்டு இது. இதோட குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கும். இதுலேயே நிறைய டைப் வருது. இது வந்து 4141 போட்டு TDA2050 போட்டு வரும். இது 4191 போட்டு 2050 போட்ட ஐசி போர்டு இது. இது ஐசி 409 ஐசி வந்து நல்ல குவாலிட்டியான ஐசி தான் போட்டிருக்காங்க. 5 சேனலுக்கு வந்து TDA2050 ஐசி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு எல்லாம் மெட்டீரியல் நல்லா தான் இருக்கும். இது ஃபீஸில் வந்து ஒரு இதில் வந்து ஃபீஸ் கொடுக்க மாட்டாங்க. இந்த கம்பெனியில் வந்து ஃபீஸ் இதிலே போட்டு கொடுத்துட்றாங்க. 2 ஃபீஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு இது கலெக்ஷன் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கணுன்னா, இது பவர் இன்புட்டு -V +V கிரவுண்டு. இது பவர் இன்புட்டு. இது 5 சேனலுக்கும் வந்து இன்புட் வந்து இங்கே வரும். 5 சேனலுக்கு இன்புட்டு. இது 5 சேனலுக்கு ஸ்பீக்கர் அவுட்புட்டு. இதில் வந்து எல்லாம் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம தெரியலனோட இதில் பார்த்துக்கலாம். எஸ்பி இன்புட் வந்து ஸ்பீக்கர் அவுட்புட் இதெல்லாம். அது இந்த 419க்கு வந்து இன்புட் வந்து இந்த இடத்துல வரும். இது இன்புட்டு, ஸ்பீக்கர் அவுட் வந்து இங்கே வரும். அதான் இது கலெக்ஷன் டீட்டெயிலு. இது வந்து எத்தனை டிரான்ஸ்ஃபர் எத்தனை ஆம்ஸ் எத்தனை வரைக்கும் யூஸ் பண்ணலாம்னா 24 5 ஆம்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 8 ஆம்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. 5 to 8 ஆம்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. நம்ம வந்து 5 ஆம்ஸ் வரைக்கும் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுற சரௌண்ட் ஸ்பீக்கர் எல்லாத்துக்குமே வந்து 6 இன்ச்லேருந்து 8 இன்ச் வரைக்கும் போடலாம். அண்டு சப்பு வந்து 10 இன்ச்சு போடலாம். 12 இன்ச்சு கூட போடலாம். சிங்கிள் மேக்னெட் இருந்தால் போடலாம். டபுள் மேக்னெட்டெல்லாம் அவ்வளோ லைஃப் வராது. சிங்கிள் மேக்னெட்டெல்லாம் யூஸ் பண்ணலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் செட்டு ரெடி பண்ணி போகிறேன். அதை வச்சு இது ஒரு குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டிலாம் எப்படி இதுன்னு பார்க்கலாம்.